வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவின் பாதம் பணிகின்றோம். நம் அருட்தந்தை அவர்களின் ஞானக்களஞ்சிய கவிகளில் இன்று நாம் சிந்திக்க எடுத்துக்கொண்டிருக்கும் பாடல் 5 ஒழித்து 5 கொள்வோம் என்ற தலைப்பினை கொண்ட பாடலாகும். ஞானக்களஞ்சிய கவி பாடல் எண் 1614. நம் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களின் ஐந்தொழுக்க பண்பாடு நமக்கு தெரியும். 5இல் அளவு முறை தெரியும். ஜீவகாந்த அலையின் 5 வகை இயக்கங்கள் நாம் அறிவோம். 5 நலம் பெற நம் அருட்தந்தை அளித்திட்ட பஞ்சேந்திரிய தவம் தெரியும். பஞ்சபூதங்களை வயப்படுத்தும் பஞ்சபூத நவக்கிரக தவம் தெரியும். 5 பழிச்செயல்கள் என்னென்னவென்று தெரியும். உணர்வு தெரியும். அகத்தாய்வுக்கான 5 பயிற்சிகள் தெரியும். 5 தெரியும். பஞ்சபூதங்கள் தெரியும். பஞ்சதன் மாத்திரைகள் தெரியும். ஓர் உடலில் 5 உடல்கள் இயற்கை ஒருங்கமைப்பு நமக்கு தெரியும். 5 ஒழித்து 5 கொள்வோம் என்பதில் எந்த 5ஐ ஒழிப்பது, எந்த 5ஐ ஏற்றுக்கொள்வது, அதுதான் தெரியாது. தெளிவாக விளக்குகிறார் மகரிஷி அவர்கள் ஞானக்களஞ்சிய பாடலில். பாடல் கவி இதோ. குற்றம், குறை, பகை, கோல் சொல்லல், வஞ்சம் 5ம் ஒழித்து நற்றவம், நட்புணர்வு, நலம் பிறருக்கு செய் தகுதி, ஞான நெறி, நாட்டமோடு மன்னிப்பு 5ம் பெற்று அதன்படி வாழ்ந்தால் பேரற வாழ்வாகும் அது. கற்றிடுவோம், கற்றபடி வாழ்ந்திடுவோம், கருமைய தூய்மை கொண்டு. வாழ்க வளமுடன். 5 வகை தீது என மகரிஷி அவர்கள் குற்றம், குறை, பகை, கோல் சொல்லல், வஞ்சம் ஆகியவற்றை குறிப்பிடுகின்றார். இந்த 5 வகை தீது ஒழித்து 5 வகை நலம் பெற வேண்டும் என தெளிவாக நமக்கு அறிவுறுத்துகின்றார். 5 வகை நலங்கள் என்னென்ன? நற்றவம், நட்புணர்வு, நலம் பிறருக்கு செய் தகுதி, ஞான நெறி, நாட்டமோடு மன்னிப்பு, அதாவது விருப்பத்தோடு முழு மனதோடு மன்னித்தல் ஆகியவையே அந்த 5 வகை நலங்கள் ஆகும். 5 வகை தீது ஒழித்து 5 வகை நலம் பற்றி சிந்தனையை, செயல்முறையை சீரமைக்கும் உயர் நெறியை இந்த சிறு கவியினிலே இறை எனக்குள் உணர்த்தியவாறு தந்துள்ளேன் அன்பர்களே, தரம் உயர்ந்து பயன்கொள்வீர் என தனது மற்றொரு கவியில் இந்த சீரமைப்பு சிந்தனை தனக்கு இறைநிலை உணர்த்தியது என்று கூறியுள்ளார். 5ஒழுக்க பண்பாடாம் அறநெறியை இங்கே அறிவில் இறை உணர்த்தியவாறு அனைவருக்கும் சொன்னேன் என்று நம்மை பண்படுத்திய மகான் அல்லவா நம் மகரிஷி. அதே இறை உணர்வில்தான் இந்த 5 ஒழித்து 5 கொள்ளும் சிந்தனையும் நமக்கு அருளப்பட்டுள்ளது. சற்று விரிவாக சிந்திப்போம் அன்பர்களே. ஆம், 5 வகை தீது ஒழிக்க அத்தீமைகள் எவை என ஆராய்வோம். அகத்தாய்வு மேற்கொள்வோம். முதலில் ஒழிக்கப்பட வேண்டிய தீது குற்றம். குற்றம் எனில் பிறருக்கு துன்பம் விளைக்கும் செயல். அனைத்தும் குற்றம் என்கிறார் மகரிஷி. குற்றச் செயல்களுக்கெல்லாம் அடிப்படை உழைப்பின்றி மூலதன வசதி கொண்டே உழைப்போரை சுரண்டி பொருள் கவர்ந்து பிழைத்தல், அதாவது பிறர் வளம் பறித்தல் ஆகும். அடுத்தது குறை. குற்றமே காணும் குறையுடையோர் வாழ்வினில் பெற்ற பயன் யாது? சினம், வஞ்சம், பொறாமை, வருத்தம் இவைதான். இதனால் மனிதர்கள் இழந்தது என்ன? வாழ்வில் இன்பம்தான் அவர்கள் இழந்தது. பறை ஒலியால் சங்கீதம் பயனற்று காண்பதைப் போல் குற்றம் குறை காண்போர் அறிவில் உள்ள நற்குணங்கள் பயன் தராது. எனவே குற்றம் தவிர்த்து குறை காணும் பழக்கம் ஒழித்து நிறை காண்போம். தனது குற்றம் குறை ஆழ்ந்து உணர்ந்து தவம் தற்சோதனை மூலம் திருத்தம் பெற்றால் பிறரிடம் நட்புணர்வு ஓங்கும் என்பதே உண்மை. அடுத்தது பகை. உட்பகையை, சுயநலத்தை உள்வைத்து நடிப்பார்கள். நுட்பமுடன் ஆராய்ந்து நோதல் தவிர்த்தே வாழ்வோம் என்கின்றார் நம் அருட்தந்தை. பகை உணர்வு சினத்தினால் உண்டாகும். இந்த பகை உணர்வு வீண் அச்சத்தையும் அமைதியின்மையையும் கொடுக்கும். பகைமை என்பதற்கு விரோதம் என்று ஒரு பொருள் உண்டு.
வாழ்க்கை தத்துவங்கள் 12இல் காப்புகளில் 3 வேற்றுயிர் பகையிலிருந்து காப்பு பெற வேண்டும். இது நம் கடமை என குறிப்பிட்டுள்ளார் மகரிஷி அவர்கள். புகை யோகத்திற்கு பகை, நம் உயிருக்கு பகை. எனவேதான் போதை, போர், பொய், புகை ஒழித்து புதியொரு பண்பாடு அமுல் செய்வோம். போரில்லா நல்லுலகம், அதாவது பகைமையில்லா நல்லுலகம் வேண்டும். குறிப்பாக இளமைக்கு பகை, இன்பத்துக்கு பகை, மனதிற்கு பகை, நல் எண்ணத்திற்கு பகையாம் சினம், கவலை ஆகியவற்றை ஒழிப்போம். பகைமை உணர்வு தேவையில்லாதது. பகைமை உணர்வை அழிக்க வேண்டும் என்றால் அதற்கு தேவை மன்னிக்கும் மனப்பான்மை. பகை ஒழித்து நட்பு கொள்ளல், பகைவனுக்கும் மன்னிப்பு அளித்து நன்மை செய்தல் எனும் ஞான நெறி வழி வாழ்ந்தால் நன்மைகள் பல. அடுத்தது கோள் சொல்லல் எனும் தீய செயல். கோள் சொல்லல் என்பது ஒருவர் இல்லாத போது பொல்லாதன சொல்லி இருவருக்கிடையே சண்டை சச்சரவு மூட்டுதல், ஒருவர் கூறியதை மற்றவரிடம் மாற்றி கூறி பிணக்கு வரவழைத்தல் ஆகும். இந்த இரட்டை நாக்கு இழிந்த மக்களின் இயல்பு ஆகும். கோள் சொல்பவன் சொர்க்கம் செல்ல மாட்டான். இது நபிகள் நாயகம் அவர்களின் வாக்கு. உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோள் சொல்லி திரியாதே. இது கிறிஸ்தவர்களில் பழைய ஏற்பாட்டு கட்டளை ஆகும். கண்ணின்று கண்ணறச் சொல்லுக, சொல்லற்க முன்னின்று பின்னோக்காச் சொல். இது திருக்குறள். ஒரு கண்முன்னே நின்று கடும் சொற்கள் சொல்வதால் ஏற்படும் விளைவை விட கோள் சொல்லும் செயலால் ஏற்படும் விளைவுகள் மிகவும் தீமையானது. புறம் கூறி துதிப்பாடி நலம் குலைக்கும் பொறுப்பற்ற செயல்கள் உடையார் சமாதான உலகில் கிடையாது என்கிறார் நம் அருட்தந்தை. கோள் சொல்பவன் நட்பை பிரிக்கிறான். அதனால் பிறருக்கு நலம் செய்யும் தகுதியை இழக்கிறான். கோள் சொல்லல் என்னும் புறம் கூறும் தீய பண்பு ஒரு சமூக துரோகம் என சாடுகின்றார் மகரிஷி அவர்கள். அத்தகைய சமூக துரோகிகள் உலக சமாதானம் நிலவும் காலத்தில் வாழ தகுதியற்றவர்கள். அவர்களுக்கு அங்கு இடமில்லை என தெளிவாக கூறியுள்ளார். அடுத்தது வஞ்சம். 6 தீய குணங்கள் ஒன்றாகிய வஞ்சம் பகைவரை அழிப்பதுடன் வஞ்சக எண்ணம் கொண்டோரையும் அழிக்கும் பேரபாயம் ஆகும். வஞ்சனை செய்வாரோடு இணங்க வேண்டாம். இது ஆத்திச்சூடி. வஞ்சம் என்றால் சினத்தை இருப்பு கட்டி அதை நிறைவேற்றுவதற்காக உரிய காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பது ஆகும். வஞ்சம் என்பது சினத்தின் மறு வடிவம். இதுவும் ஆசையின் இன்னொரு மடிப்பு நிலையே ஆகும். இருப்பு கட்டிய சினமே வஞ்சமாக மாறுகிறது. யார் தனது தேவையை தடை செய்தாரோ அல்லது தன் மீது சினம் கொண்டாரோ அவரை மன்னித்து விடுவதே சிறப்பு. மன்னிப்பு வஞ்சத்தை போக்குகிறது. வஞ்சம் என்ற தீக்குணத்தை சினம் தவிர்த்தல், நான் யார் போன்ற அகத்தாய்வு பயிற்சிகளை செய்து அகத்தவத்தின் நற்பயனால் மன்னிப்பு என்னும் அருங்குணமாக மாற்ற வேண்டும். மன்னிக்க தெரிந்த மனிதனின் நெஞ்சம் மாணிக்க கோவில் ஆகும். 5 ஒழித்து 5 கொள்வோம் என்ற தத்துவத்தின்படி குற்றம், குறை, பகை, கோள் சொல்லல், வஞ்சம் ஆகிய 5 தீய குணங்களை ஒழித்து அகத்தவம், அகத்தாய்வு, அறநெறி வாழ்க்கை வாழ்தல் மூலம் நற்றவம், நட்புணர்வு, நலம் பிறருக்கு செய்யும் நற்குணம் ஆகியவற்றாலும் மன்னிப்பு எனும் மாபெரும் தகைமை மலரச் செய்வோம். தன் குற்றம் குறைகள் தமை தன்னுள் ஆய்ந்து தான் கண்டு தன்னை திருத்தும் தகைமை வந்தால் ஏன் குற்றம் பிறர் மீது சுமத்தக்கூடும்? ஏதேனும் கண்டாலும் மன்னித்தாலும் மேன்மைக்கே மனம் உயரும். பிறர் குற்றம் மன்னிப்போம், நலமே பெறுவோம். வாழ்வின் குறை ஒழித்து நிறை காண்போம். அருள்ஞான நெறியில் நாட்டம் கொள்வோம். ஞான நெறி என்பது அருள் நெறி. அருள் நெறியின் 2 உறுப்பு அறநெறியும் இறை உணர்வும். அருள் நெறியில் அன்பும் பண்பும் ஒளி வீசும். அகத்தூய்மை வினை தூய்மை இயல்பாய் ஓங்கும். இதனால் கருமையம் தூய்மை பெறும். ஆன்மாவின் வேண்டா பதிவுகள் நீங்கும். அதனால் இகத்து உறவு அத்தனையும் இனிமை நல்கும். 5 வகை தீதொழித்து 5 வகை நலம் பற்றிட நல்வழி காட்டும் மனவனக்கலையினை ஆழ்ந்து கற்றிடுவோம். கற்று தெளிந்திடுவோம். கற்றபடி வாழ்ந்திடுவோம். பிறருக்கும் கற்பிப்போம். இக வாழ்வில் பழக்கத்தால் ஏற்றுள்ள களங்கங்கள் இனிதாய் மாற தொண்டே ஏற்ற வழி. தொண்டாற்றி இன்பம் காண்போம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.